Hi, I am Rasul Pukutti. Together as ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூர்யா நடிப்பில் வெளியாக இருக்கிற கங்குவா படத்துக்கு மிக்சட் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கிற நிலையில் இதுக்கு முக்கியமான காரணமே இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் தான் அப்படின்னு பலரும் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. படத்துடைய பிஜிஎம், ஆடியோ, சவுண்ட் மிக்சிங் காதுக்கு ரொம்ப இறைச்சலாக இருக்கிறதா பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ரசிகர்கள் தொடர்ந்து தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது தலைவலியோடு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையில் ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் ரசூல் பூக்குட்டி கங்குவா படம் பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் ஒரு ரீ ரெக்கார்டிங் மிக்சர் கிளிப்பிங்கை எனக்கு அனுப்புனாரு. நம்ம ஊர் படங்களில் சவுண்டை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வரதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நம்முடைய கைவினை மற்றும் கலைஞானம் லவுட்னஸ் வார் அப்படிங்கிற போட்டியில் சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு யாரை குறை சொல்றது? இதுக்கு யார் காரணம்? சவுண்ட் இன்ஜினியர்ஸா அல்லது கடைசி நேரத்தில் எல்லா பயங்களையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட கரெக்ஷன் பண்ணியிருக்காங்களா? நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்க இனிமேல் தைரியமாக நின்று இதை பற்றி தெளிவாக பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆடியன்ஸ் தலைவலி ஏற்பட்டு தியேட்டரை விட்டு வெளியே போனால் அது எந்த மாதிரியான படமாக இருந்தாலும் அந்த படம் மீண்டும் பார்க்கப்பட வாய்ப்பே இல்லை. தியேட்டருக்கு வந்து பார்க்குற ரசிகர்கள் தியேட்டரை விட்டு வெளியே போகும்போது சந்தோஷமாக போகணும். இதுக்காக மியூசிக் டைரக்டரை மட்டும் திட்டுறது சரி கிடையாது. கடைசி நேரத்தில் அவங்க மேலே போடுற ப்ரெஷர் மற்றும் சாதாரண நடிகர்களை கூட யுக புருஷர்கள் மாதிரி காட்ட சத்தம் மட்டுமே ஒரே வழி அப்படின்னு நினைக்கிற கருத்து கொண்டவர்களுடைய செயல் தான் இந்த மாதிரி இசை மேலே மோசமான விமர்சனம் வர காரணமே அப்படின்னு கங்குவா படத்துடைய மியூசிக், ரீ ரெக்கார்டிங், சவுண்ட் மிக்சிங் பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து கங்குவா படத்துடைய சவுண்ட் மிக்சிங்கை சரி பண்ணி ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் புது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தியேட்டர்களுக்கு அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் படம் வெளியான முதல் நாள் 58 கோடி 62 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.